எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு மூடுபனிக்காடு. இதை எழுதுனது அனு விக்னேஸ்வரி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர். இதை கேட்டாலே உங்களுக்கே புரியும் இது எவ்வளவு மிரட்டலான ஒரு கதைன்னு. அவனோட கண்கள் அப்படியே அதிர்ச்சியில விரியுதுங்க. இதயம் என்னடானா ஒரு போர் முரசு கொட்டுற மாதிரி தடதடன்னு அடிச்சுக்குது. பின்னாடி ஒரு நிழல். அது சாதாரண நிழல் கிடையாது. ஏதோ ஒரு பசி எடுத்த அரக்கன் மாதிரி ஒவ்வொரு செகண்டும் அவனை விழுங்க பாக்குது. நிழலோட நீளம் அதிகமாக இவனுக்குள்ள மரண பயம் வந்துருச்சு. கால்கள் இவன் பேச்சை கேட்கல, உயிர் பிச்சை கேட்டு ஓடுது. அது வெறும் கால் கிடையாது, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி தன்னைத்தானே உந்தி தள்ளுது. மனசுக்குள்ள ஒரே சத்தம், ஓடு ஓடு, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கூட உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, எப்படியாவது இந்த ஊர் எல்லையை மட்டும் கடந்துடு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சம்மட்டி அடி மாதிரி மண்டையில அடிக்குது. நட்ட நடுரோடு, சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் பேய் மாதிரி அசைஞ்சு ஆடுது. அவன் தலை தெறிக்க வெறி பிடிச்சவ மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவை மூச்சு விடும்போதும் நுரையீரல கத்தியால கீறுற மாதிரி ஒரு வலி. சாலையோட ரெண்டு பக்கமும் இருக்கிற மரங்கள் எல்லாம் வானத்தை நோக்கி கைய நீட்டிட்டு நிக்குது பாருங்க. அது ஏதோ இவன் அழிய போறத கொண்டாடுற மாதிரி இருக்கு. அந்த மரக்கிளைகள் எல்லாம் எலும்பு கூடு மாதிரி காத்துல அசைஞ்சு தரையில ஒரு பயங்கரமான நிழலை உருவாக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட்டெரிச்ச சூரியன் திடீர்னு கருமேகங்கள் வந்து மூடிடுச்சு. ஒரு சாம்பல் நிற போர்வைய வானத்துல போர்த்தின மாதிரி பகல் மறைஞ்சு அப்படியே இருட்டு கவுது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தான் பாருங்க. அங்க ஏதோ ஒன்ன பாத்துட்டு அப்படியே பதறி போய் தடுமாறி விழுந்துட்டான். கண்ணு முன்னாடி ஒரு பயங்கரமான உருவம். உடன் அப்படியே உறைஞ்சு போச்சு. எந்திரிக்கவே முடியல. ஆனா உயிர் பிழைக்கணும்ல, அந்த ஒரே காரணத்துக்காக மின்னல் வேகத்துல எந்திரிச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க மறுபடியும் ஓடுறான். கால் வலிக்குது, நுரையீரல் எரியுது, தசையெல்லாம் கிழிஞ்சு தொங்குற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா ஓட்டம் நிக்கல. நிஜமா சொல்லணும்னா ஒரு 3 நிமிஷத்துல போக வேண்டிய தூரம் அது. ஆனா அவனுக்கு 3 மணி நேரமா ஓடுற மாதிரி இருக்கு. வழியில தூரமா அந்த பலகை தெரியுது, மூடுபனிக்காடு எல்லை. அத பார்த்த உடனே இவன் கண்ணுல ஒரு மெல்லிய சந்தோஷம். அப்பாடா, வழி வந்துருச்சு, இனி தப்பிச்சிடலான்னு மனசை தேத்திக்கிறான். அப்போன்னு பார்த்து ஒரு பயங்கரமான இடி சத்தம். வானமே ரெண்டா பிளக்குற மாதிரி இருக்கு. ஒரு கண்ணை பறிக்கிற வெளிச்சம். இவன் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, இன்னைக்கு இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு ஒரு வைராகியத்தோட ஓடுறான். ஊர் எல்லை கிட்ட வந்துருச்சு. இன்னும் 2 அடி வச்சா தப்பிச்சிடலாம். ஆனா அந்த நேரத்துல நிலம் அப்படியே அதிருது, பூமி குலுங்குது. பூமிக்கு அடியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். யாரும் எதிர்பார்க்காத அந்த நிமிஷத்துல ஒரு பிசாசு வாய் பிளக்குற மாதிரி பூமி அப்படியே பிளந்து இவனை உள்ள இழுத்துக்குச்சு. ஆன்னு ஒரு அலறல். பூமிக்குள்ள புதஞ்சுதான். அந்த கடைசி செகண்ட்ல கூட அந்த சாலையோர மரங்கள் எல்லாம் இவன் அழியுறத பார்த்து கை தட்டுற மாதிரி இருக்கு. வெற்றி கழிப்புல இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி விகாரமா சிரிக்குது. அலறல் நின்னுடுச்சு. அவன் காணாம போயிட்டான். பூமி மறுபடியும் மூடிக்குச்சு. இப்ப அந்த ரோட்ல யாருமே இல்ல. ஒரு மனுஷன் அங்க இருந்தான்றதுக்கு எந்த அடையாளமும் இல்ல. ஒரு தடம் கூட இல்ல. ஊர் எல்லை மறுபடியும் அமைதியா இருக்கு. இருட்டு மெல்ல விலகுது. சூரியன் எதுவும் நடக்காதது மாதிரி அலட்சியமா எட்டி பாக்குது. அவன் இருட்டுல இருந்து ஓடி வந்து பூமியால விழுங்கப்பட்ட கதை அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சு. சுத்தி வயல்வெளிகள், ஓவியம் மாதிரி ஒரு அழகான சூழல். அந்த தார் சாலையில சபரீஷும் லாவண்யாவும் ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டே வர்றாங்க. ஆனா பின் சீட்ல இருக்கிற சுஜிதா மட்டும் ஒரு பெரிய போராட்டத்தையே மனசுக்குள்ள நடத்திட்டு இருக்கா. கடந்த சில நாட்களா அவ வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் அவள ஒரு நிலை குலைந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு. சரியா அந்த நேரத்துலதான் காரோட இன்ஜின் ஒரு பயங்கரமான உருமலோட அப்படியே நின்னுடுச்சு. அந்த நிசப்தம் அவங்கள ஒரு நிமிஷம் உறைய வச்சிருச்சுன்னே சொல்லலாம். சபரீஷ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டி நகரல. சரி, அங்க ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது, அங்க போய் உதவி கேட்கலான்னு சபரீஷும் லாவண்யாவும் கிளம்புறாங்க. சுஜி வரலன்னு அடம் பிடிச்சு காருக்குள்ளேயே தங்கிடுறா. சுஜிக்கு பயங்கரமான பசி. மதியம் 2 மணி ஆகுதுன்னு போன பார்த்தவ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை எடுத்து பிரிக்கிறா. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்லயே சபரீஷும் லாவண்யாவும் திரும்பி வந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சுஜி கேட்டா லாவண்யா ஆச்சரியமா சொல்றா, என்ன சுஜி உளர்ற, நாங்க போய் மெக்கானிக் கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆகுதேன்னு. சுஜி பதறி போய் போன பாக்குறா. டைம் 3:30. அவளுக்கு தூக்கி வாரி போடுது. இப்பதானே 2 மணின்னு பார்த்தோம், அதுக்குள்ள 1.5 மணி நேரம் எப்படி ஓடுச்சு? நாம என்ன மயக்கத்துல இருந்தோமா, இல்ல இந்த இடமே இப்படிதானான்னு அவளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் கவ்விக்குது. வேற வழி இல்லாம 3 பேரும் லக்கேஜ தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சபரீஷ் முன்னாடி ஜாலியா விசில் அடிச்சிட்டு போக லாவண்யா கஷ்டப்பட்டு பெட்டியை தூக்குறா. சுஜிக்கு கோபம் வந்தாலும் அக்கா மேல இருக்கிற பாசத்துல லக்கேஜ வாங்கிக்கிறா. ஆனா ஊருக்குள்ள அவங்க கால் வச்ச அந்த நிமிஷம் ஒரு விசித்திரமான உணர்வு. பெரும்பாலான வீடுகள் பூட்டப்பட்டு சிதிலமடைஞ்சு கிடக்கு. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஊர்ல ஒரு காக்கா கூட இல்ல. ஒரு பறவையோட சத்தம் இல்ல, நாயோட குறைப்பில்ல, ஏன் காத்துல இலைகள் அசைற சத்தம் கூட கேட்கல. ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு கனமான மௌனம் அந்த ஊரை அப்படியே முழுங்கிட்டு நிக்குது. சுஜிக்கு தான் இதய துடிப்பு அவளுக்கே கேக்குற அளவுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த ஊர் ஏதோ ஒரு இருண்ட ரகசியத்தை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குன்னு அவ ஆழ் மனசு எச்சரிக்குது.
அக்கா, உனக்கு இது வித்தியாசமா இல்லையா? சுஜி இப்படி கேக்கும்போதே அவ குரல்ல ஒரு சின்ன நடுக்கம் பெரியுது. சுத்தி இருக்கிற அந்த வெறிச்சோடிய தெருக்கள், பூட்டி இருக்கிற வீடுகள், அப்புறம் அந்த ஊரோட நிசப்தம், இதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயத்தை உண்டாக்குது. லாவண்யா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சுஜி பாக்குற அதே திசையில பாக்குறா. எதிரி அப்படின்னு கேக்குறா. கவனிச்சியாக்கா, ரோட்ல ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்ல. ஏதோ கைவிடப்பட்ட ஊர் மாதிரி இருக்குது. சுஜி சொன்ன உடனே லாவண்யாவுக்கு ஒரு குறும்புத்தனம் வந்துடுச்சு. ஒருவேளை நிஜமாவே கைவிடப்பட்ட ஊரா இருக்குமோ? பேய் பிசாஸ் ஏதாவது இருந்து அது தெரியாம நாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு லாவண்யா கிண்டலா சொல்ல சுஜி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ கண்ணுல பயம் அப்பிக்குச்சு. லாவண்யாவுக்கு சிரிப்பு தாங்கல. சுஜியோட கைய மெதுவா தட்டி கொடுத்து, சும்மா உன்னை கலாய்க்கிறேன் சுஜி, இங்க பேய் பிசாஸ் எல்லாம் ஒன்னும் இருக்காது. இங்க இருக்கிற வீடுகள் பூட்டி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு சொல்றா. லாவண்யா சிரிச்ச உடனே சுஜிக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் மனசுல இருந்த அந்த இறுக்கம் கொஞ்சம் குறையுது. அப்படியே பேச்ச தொடர்றா லாவண்யா. அத்தை ஏற்கனவே இந்த ஊரை பத்தி சொல்லிருக்காங்க. இது பிரிட்டிஷ் காலத்துல அவங்க மக்களுக்காக உருவாக்கின ஏரியா. அதனாலதான் வீடுகள் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லாம வெளிநாட்டு ஸ்டைல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் கை மாறி இப்போ இங்க யாரும் அவ்வளவா இல்ல. எல்லாரும் வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் ஜன நடமாட்டம் கம்மி. அப்போ இங்க நாம மட்டும்தான் இருக்க போறோமா? சுஜி திரும்பவும் அந்த அச்சத்தோடவே கேக்குறா. அப்படியெல்லாம் இல்ல சுஜி, இங்க ஆட்கள் வாழ்ந்துட்டுதான் இருக்காங்கன்னு லாவண்யா தைரியம் சொல்றா. ஆனா சுஜிக்கு அதுல திருப்தி இல்ல. ஆனா வீதியே வெறிச்சோடி இருக்குதே. லாவண்யா புன்னகைச்சுக்கிட்டே சொல்றா. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தாண்டி. உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு படிக்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சிட்டி சத்தம் எதுவுமே உன் கவனத்தை சிதறடிக்காது. நம்ம வீடு பிடிக்கலனா கூட நீ ஊருக்குள்ள என்ன வேணும்னாலும் உட்காந்து படிக்கலாம். ஏன்னா ஊரே காலியா தானே இருக்கு. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. லாவண்யா இப்படி சமாதானம் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவ முதுகுக்கு பின்னாடி ஒரு கனத்த குரல் கேக்குது. யார் நீங்க? அந்த ஊரோட அமைதியையே கிழிச்சிடுச்சு அந்த சத்தம். 3 பேரும் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா வெள்ளை சீருடையில ஒரு வயதான பாதிரியார் நிக்கிறாரு. முகம் முழுக்க சுருக்கங்கள், ஆனா கண்ணுல ஒரு தீர்க்கமான பார்வை. கையில ஒரு மரக்குறுக்கு சின்னம். சபரி மெதுவா புன்னகைச்சுக்கிட்டே அவர் பக்கத்துல போய், வணக்கம் பாதர் அப்படின்னு ஒரு மரியாதையோட சொல்றான். கையில இருந்த ஒரு காகிதத்தை காட்டி, நாங்க இந்த ஊருக்கு புதுசு, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். பாதர் அவங்க 3 பேரையும் ஒரு மாதிரி உத்து பாக்குறாரு. என்னப்பா, பிழைக்க வேற ஊரா? இல்ல, இங்கேயே ரொம்ப கம்மியான சனங்கள் தான் இருக்கோம். இந்த ஊருக்கு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பழைய கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கிட்டு சபரி கொடுத்த விலாசத்தை பாக்குறாரு. அவர் புருவம் லேசா உயருது. இது இந்த வீடு புதுசா வாங்கப்பட்ட வீடாச்சே. நேத்துதான் பெயிண்டிங் வேலை முடிஞ்சது. நீங்களா இந்த வீட்டை வாங்கிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆழமான கேள்விய கேக்குறாரு. ஆமா பாதர், என் அம்மா தான் வாங்குனாங்க. இனி நாங்க தான் இங்க தங்க போறோம். சபரி சொன்ன உடனே பாதர் முகம் கொஞ்சம் மாறுது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்க, நான் போற வழியில தான் உங்க வீடு இருக்கு. நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வெறிச்சோடி அந்த தெருவுல பாதர் முன்னாடி போக சபரி, லாவண்யா, சுஜி 3 பேரும் பின்னாடி போறாங்க. அவங்க காலடி சத்தம் மட்டும்தான் அந்த இடத்துல கேக்குது. சபரி மெதுவா கேக்குறான், ஏன் பாதர், இந்த ஊர் எப்போதுமே இவ்ளோ அமைதியாதான் இருக்குமா? நிதானமா சொல்றாரு. ஆரம்பத்துல வித்தியாசமா இருக்கும் தம்பி, போக போக பழகிடும். அமைதி மனசுக்கு நல்லது. உங்க பேர் என்ன? நான் சபரீஷ், இது என் மனைவி லாவண்யா, அப்புறம் அவளோட தங்கச்சி சுஜிதா. சபரி அறிமுகப்படுத்த பாதர் 3 பேரையும் பார்த்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. சந்தோஷம். இதோ இந்த வலது பக்கம் திரும்பினா 2வது வீடுதான் உங்க வீடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. பொழுது போகலன்னா சர்ச் பக்கம் வாங்க, நான் அங்கதான் இருக்கேன். பாதர் ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு. ஆனா சுஜி சற்றும் தயங்காம, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு வெடுக்குன்னு சொல்லிடுறா. சுஜி சும்மா இரு. லாவண்யா பதறி போய் அவளை அடுக்குறா. பாதர் கோவப்படாம சிரிக்கிறாரு. இருக்கட்டும்மா, சர்ச் பக்கம் வாங்கன்னு தான் சொன்னேன், சாமி கும்பிடுங்கன்னு சொல்லலையே அப்படின்னு மென்மையா சொல்லிட்டு விடை பெற்று போறாரு. பாதர் போனதும் சபரிக்கு செம கோபம். உன் தங்கச்சிக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியாதா? இப்படிதான் மத்தவங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுவாளா அப்படின்னு சீர்றான். ஆனா சுஜி எதையும் கண்டுக்காம முன்னாடி போறா. லாவண்யா சபரிய சமாதானம் செய்றா. பொறுமையா இரு சபரி, எனக்கும் அவ பேசினது பிடிக்கலதான். ஆனா என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் அவளை விட்டு பிடிக்கலாம். நீ வா, போகலாம். 3 பேரும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீடு பழசு மாதிரி தெரிஞ்சாலும் புதுசா பெயிண்ட் அடிச்சதுல ரொம்ப அழகா வெளிர் நீலமும் மஞ்சளுமா பளிச்சுன்னு இருக்கு. சபரியும் லாவண்யாவும் வீட்டை பாத்துட்டு இருக்கும்போது சுஜிக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம். யாரோ அவங்கள நோட்டம் விடுற மாதிரியே ஒரு உணர்வு. சுத்தி முத்தி பாக்குறா, யாரும் தெரியல. இல்ல, நம்ம தான் எதோ கற்பனை பண்றோம்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறா. ஆனா அவளோட உள்ளுணர்வு பொய் சொல்லல மக்களே. அதே தெருவுல இருக்கிற இன்னொரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜோடி கண்கள் அவங்கள ரகசியமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சபரி ரொம்ப உற்சாகமா இருக்கான். அம்மா, நமக்கு ஒரு நல்ல வீடாதான் கொடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு பெரிய வீடுதான் அப்படின்னு அந்த புது பெயிண்ட் வாசனைக்கு நடுவுல சாவிய திருகி கதவை திறக்கிறான். ஆனா அங்கேயே ஆரம்பிக்குதுங்க முணுமுணுப்பு.
சபரி அவங்க அம்மாவை பத்தி பெருமையா பேச பேச சுஜிக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஆரம்பிச்சிட்டாருடா அம்மா புராணத்தை அப்படின்னு மெதுவா சொல்றா. லாவண்யா அதை கவனிச்சுட்டு சும்மாரடி அப்படின்னு சைகையிலேயே அடக்குறா. வீடு என்னவோ பார்க்க லட்சணமா தான் இருக்கு. கீழே 2 பெட்ரூம், மேல ஒரு பெரிய ரூம், அழகான பால்கனி, பின்னாடி தோட்டம்னு வசதியா தான் இருக்கு. ஆனா சபரிக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். எவ்ளோ பெரிய வீட்ல இருந்தோம், இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறான். அப்ப சுஜி கேக்குறா பாருங்க ஒரு கேள்வி. போன் பேச போயிட்டா வீட்டை யார் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு நக்கலா கேக்குறா. சபரிக்கு கோபம் வருது. ஆனா லாவண்யா நடுவுல வந்து, சபரி நீ பேசு போ, நாங்க வேலைய பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஆனா சபரி சும்மா இல்லாம, நான் மாப் போடுறேன், நீங்க ஜன்னல் கதவெல்லாம் தொடங்க அப்படின்னு வேலைய பிரிச்சு தர்றான். இதுல சுஜிக்கு இன்னும் எரிச்சல். குனிஞ்சு நிமிந்து செய்யற வேலைய நாம செய்யணுமா, இவரு நோகாம மாப் போடுவாரான்னு திரும்பவும் முணுமுணுக்க இந்த தடவை சபரி விடல. என்ன சொன்ன அப்படின்னு பக்கத்துல வர்றான். அங்க ஆரம்பிக்குது பாருங்க ஒரு பெரிய வாக்குவாதம். நான் இல்லனா நீ என்ன ஆகியிருப்ப தெரியுமா, உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கு நீ நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சபரி சொல்ல, சுஜி விடுவாளா? ஆமா, பெரிய தியாகி, எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு எள்ளி நகையாடுறா. சபரிக்கு கோவம் தலைக்கேறுதுங்க. அனாத நாய்க்கு இவ்ளோ பேச்சா ஆகாது அப்படின்னு கத்துறான். சுஜி கலங்கவே இல்ல. அனாதையா இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தேன், இப்பதான் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அழுத்தமா சொல்றா. சபரி கை ஓங்கி அடிக்க போறான். லாவண்யா ஓடி வந்து தடுத்து நிறுத்தி, சபரி ப்ளீஸ், சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, விட்டுடுன்னு கெஞ்சிரா. சபரி போனை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். சபரி போனதுக்கு அப்புறம் லாவண்யாக்கும் சுஜிக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடக்குது. எதுக்கு நீ அவன்கிட்ட கெஞ்சுற அப்படின்னு சுஜி கேக்குறா. லாவண்யாக்கு பொறுமை இழக்குது. சபரி உன் மாமாடி, அவரை பத்தி தப்பா பேசாத நீ எச்சரிக்கிறா. ஆனா சுஜி நிக்கல. அந்த ஆளின் அவ்ளோ பெரிய உத்தமனா, கடைஞ்செடுத்த பொறுக்கி நாய் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பலார்னு ஒரு சத்தம். லாவண்யா சுஜிய ஓங்கி அரைஞ்சிடுறா. அந்த அமைதியான வீட்ல அந்த சத்தம் பயங்கரமா எதிரொலிக்குது. இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி பேசுனா தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அவர் உனக்காக எவ்ளோ செஞ்சிருக்காரு, சிட்டியில லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டியவர் உனக்காக தானே இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஆவேசமா கேக்குறா. சுஜிக்கு கண்ல தண்ணி முட்டுது. அக்கா அடிச்ச அதிர்ச்சியிலையும் அந்த பேச்சிலையும் உடஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் பேச்சே இல்ல. எல்லாரும் மௌனமா வேலைய பாக்குறாங்க. சபரி வந்து, மேல இருக்கிற பெரிய ரூம சுஜி நீ எடுத்துக்கோ, உனக்கு படிக்க வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். சுஜி பதிலே சொல்லாம தலைய திருப்பிக்கிறா. மனசுக்குள்ள இவ்ளோ பாரத்தை வச்சுக்கிட்டு இந்த 3 பேரும் இந்த புது வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த மூடு பனிக்காடு இவங்களுக்கு என்ன வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? சின்ன வயசுலயே தாய் தந்தை 2 பேரையும் இழந்துட்டு பாட்டி அரவணைப்புல தான் வளர்ந்தாங்க. அந்த பாட்டியும் ஒரு கட்டத்துல தவறி போக, அப்புறம் என்ன, லாவண்யாவுக்கு சுஜி தான் உலகம், சுஜிக்கு லாவண்யா தான் எல்லாமே. ஒரு அக்கான்னு சொல்றதை விட லாவண்யா சுஜிக்கு ஒரு அம்மாவாவே மாறிட்டா. அதனாலதான் அக்கா மேல சுஜிக்கு அப்படி ஒரு உயிர். சின்ன வயசுல இருந்தே தனக்காக எதையும் கேட்டு அடம் பிடிக்காத லாவண்யா முதலா ஆசைப்பட்டது நம்ம சபரியதான். அவன் பேச்சு, அந்த அக்கறை, இதெல்லாம் பார்த்து லாவண்யா அவன் மேல தீராத காதல்ல விழுந்தா. அக்கா சந்தோஷப்படணுமேனு சுஜியும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. ஆனா பாருங்களேன், போக போக சுஜிக்கு சபரிய பிடிக்கவே இல்ல. அவனோட அந்த நக்கலான பேச்சு, ஒரு விதமான ஆணவம், இதெல்லாம் சுஜிக்கு அவன் மேல ஒரு வெறுப்ப உண்டாக்கிடுச்சு. சபரி என்னதான் கிஃப்ட் கொடுத்து ஐஸ் வச்சு சமாதானம் பண்ண பார்த்தாலும் சுஜி மனசுல அவன் ஒரு போலியாவே தெரிஞ்சான். லாவண்யா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலும் சுஜிக்கு ஏதோ தப்பு நடக்குதுங்கிற பயம் மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இருக்கிற சுஜிய பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாதுங்க. சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் துருன்னு வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இவ. ஆனா இப்போ அந்த சிரிப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசுல சுமந்துகிட்டு ஒரு நடைப்பிணமா இருக்கா. அவளுக்குள்ள என்ன காயம் இருக்குங்கிறது போக போகதான் தெரியும். சரி, இப்போ கதைக்குள்ள போவோம். வீட்டு வேலையெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சுதுங்க. ஒரு பெரிய பர்னிச்சர் வண்டி வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சாங்க. வேலை முடியும் போது மணி 8. லாவண்யாவுக்கு பசி உயிர் போகுது. சபரி, ஏதாவது ஹோட்டல் இருந்தா சாப்பாடு வாங்கிட்டு வர்றியான்னு கேட்டா. சபரிக்கு எரிச்சல். இங்க எங்கம்மா கடை இருக்கு, இருக்கிறத வச்சு ஏதாவது சமைக்க வேண்டியதுதானேன்னா. மளிகை ஜாமான் கூட இல்லங்க, எப்படி சமைக்கிறதுன்னு லாவண்யாவும் விடாம மல்லு கட்ட கடைசியில சபரி தேடி பார்க்க கிளம்புனா. கொஞ்ச நேரத்துல சபரி திரும்பி வந்தான். எங்கேயும் கடை இல்லப்பா, பகல விட நைட்ல இந்த ஊர் ஏதோ ஒரு மார்க்கமா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்தான். சுஜி உடனே நக்கலா, நீ கடைக்கெல்லாம் போயிருக்க மாட்ட, வெளியே நின்னு ஒரு தம் அடிச்சுட்டு வந்திருப்பேன்னா.
ஏய், நான் போய் 1 மணி நேரம் ஆகுதுடின்னு சபரி கத்த, சுஜி கடிகாரத்தை பாக்குறா. அவளுக்கு அப்படியே தலை சுத்துது. என்னது 9 மணியா? இப்பதானே 8 மணின்னு பார்த்தேன். அதுக்குள்ள 1 மணி நேரம் ஓடிடுச்சா? மதியமும் இப்படிதான் ஆச்சு. இப்போ மறுபடியும் என்ன நடக்குது இங்கன்னு அவ குழம்பி போய் நிக்கிறப்போ டக் 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 வாசல்ல கதவு தட்டப்படுது. இந்த நடு ராத்திரியில ஆளே இல்லாத கிராமத்துல யாரு? 3 பேருக்கும் பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிசப்தம், மறுபடியும் ஒரு சத்தம், ஒரு சின்ன முனகல் சத்தம் கூட கேக்குது. சபரி மெதுவா பயந்துகிட்டே போய் கதவோட ஓட்ட வழியா பாக்குறான். அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு கதவை திறந்தா அங்கே ஒரு ஃபாதர் கையில ஒரு டிஃபன் கேரியரோட புன்னகையோட நிக்கறாரு. வாங்க ஃபாதர், பசியோட இருப்பீங்கன்னு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இட்லி சாம்பார் இருக்கு, நான் சமைக்கல, அதனால தைரியமா சாப்பிடலான்னு அவர் ஜோக் பண்ணவும் லாவண்யாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. வானதின்னு ஒரு பொண்ணு எனக்கு சமைச்சு தருவா, அவகிட்ட கேட்டு உங்களுக்கு சமைக்க சொல்லவான்னு ஃபாதர் கேட்க லாவண்யா ஆர்வமா சரின்னு சொல்றா. சபரி உடனே நல்ல வேலை ஃபாதர், இவ சமைச்சா எவனும் சாப்பிட முடியாதுன்னு லாவண்யாவை கிண்டல் பண்றான். அந்த இடமே ஒரு நிமிஷம் கலகலப்பா மாறுது. ஃபாதர் கிளம்புனதுக்கு அப்புறம் 3 பேரும் உட்கார்ந்து அந்த சூடான இட்லிய சாப்பிடுறாங்க. ஆஹா, என்ன ருசி! இந்த வானதி கைக்கு தங்க காப்பே போடலான்னு சபரி ஆகா ஓகோன்னு புகழ, லாவண்யாவும் ஆமாங்க நிஜமாவே சாப்பாடு செம்ம டேஸ்ட்னு சந்தோஷப்படுறா. ஆனா இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசி சாப்பிடுறத பாக்க பாக்க சுஜிக்கு மனசுக்குள்ள தீ எரியுதுங்க. இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விடமாட்டேன்னு வஞ்சத்தோட சபரியையே பாக்குறா சுஜி. அன்னைக்கு நைட்டு சபரி, லாவண்யா, சுஜி 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா அவங்கவங்க ரூமுக்கு போறாங்க. நம்ம சுஜி மாடியில இருக்கிற பெட்ரூமுக்கு போறா. அங்க ஒரு சின்ன பால்கனி இருக்கு. சரின்னு அங்க வந்து நின்னு வேடிக்கை பாக்குறா. ஆனா வெளிய பார்த்தா ஒரே இருட்டு. அந்த அடர்ந்த மரங்களும் ஊரோட அந்த நிசப்தமும் அவளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது. மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா, ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இந்த ஊர் வேற இப்படி இருக்கு. எங்க பார்த்தாலும் மயான அமைதி. காத்துல இந்த மரம் ஆடுறத பார்த்தா கூட ஏதோ பேய் பிசாசு மாதிரி பயமா இருக்கு. அதுவும் இல்லாம திடீர்னு டைம் ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா இல்ல என் கற்பனையா? இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சோட பால்கனி கதவை சாத்திட்டு வந்து படுக்கையில சுருண்டு படுத்துக்கிறா. நிஜமா சொல்லப்போனா அன்னைக்கு முழுக்க டிராவல் பண்ண டயர்ட்ல அவளுக்கு நல்லா தூக்கம் வந்திருக்கணும். ஆனா சுஜிக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல. லாவண்யா அவளை அடிச்சது, சபரி திட்டுனதுன்னு எல்லா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள் அவள ஒரு இருட்டுக்குள்ள தள்ளின மாதிரி இருக்கு. அவளுக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு சின்ன ஆறுதலும் அன்பான அரவணைப்பும் தான். வெளிய காத்து வேற உஷ் உஷ்னு சத்தம் போட்டு அவள பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அதே நேரம் குளிருதுன்னு சபரி என்ன பண்றான்னா கொஞ்சம் காய்ந்த சருகுகளையும் கிளைகளையும் போட்டு நெருப்பு மூட்டுறான். அப்போ லாவண்யா வரா. சபரி கையில மது பாட்டிலோட நெருப்பையே வெறிச்சு பாத்துட்டு உட்கார்ந்திருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் முகத்துல ஒரு சோர்வு, ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனை. அவன் பக்கத்துல உட்கார்ந்து லாவண்யா கேக்குறா, என்ன சபரி இது, வந்த முதல் நாளே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கேக்குறா. சபரி அவளை பார்க்காமலே, ரொம்ப குளிரா இருக்குடி, நான் என்ன பண்ணட்டோம்? குடிக்கிறதுக்கு இப்படி ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியதுதான் லாவண்யா சொல்ல சபரிக்கு கோபம் வருது. ஏண்டி, இருட்டுனதுல இருந்து நான் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன், உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறான். லாவண்யா பயந்து போய் அவன் நெத்திய தொட்டு பாத்துட்டு, காய்ச்சல் இல்லையே, நார்மலா தானே இருக்கு, தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வரவான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா, நீ எப்போ உன் தங்கச்சி கிட்ட பேச போற? சபரி, இப்போதான் வந்திருக்கோம், அவ வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றம், சரியான நேரம் வரும்போதுதான் பேச முடியும்னு லாவண்யா மெதுவா சொல்றா. நடந்ததெல்லாம் அவ கண் முன்னாடிதான் நடந்துச்சு, அவ சின்ன பொண்ணுதான், நாம தான் புரிஞ்சுக்கணும்னு லாவண்யா சுஜிக்காக பேசுறா. ஆனா சபரி விடுற மாதிரி இல்ல. நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா உங்க அம்மா முடிவா மாத்த வேற வழி இல்லையா? சுஜி மேல தப்பில்லையே, அவளுக்கு ஏன் இந்த தண்டனைன்னு கேக்குறா. உடனே சபரி, தண்டனையா? இது அவளுக்கு கிடைச்சிருக்க அற்புதமான வாழ்க்கை, அவளுக்குதான் புரியல. என் அம்மா அவளை படிக்க வைக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கத்துறா. பேச்சு இப்ப சீரியஸா ஆகுது. லாவண்யா, உன் தங்கச்சியாலதான் நாம இங்க வந்து உக்காண்டுட்டு இருக்கோம். நாங்க அவளை ஒன்னா ஏத்துக்கணும்னா அவ இத செஞ்சுதான் ஆகணும். நமக்கு அதிக நேரம் இல்ல, சீக்கிரம் அவகிட்ட பேசு, புரியுதான்னு மிரட்டுற மாதிரி சொல்றான். கடைசியில லாவண்யா, சரி நான் நேரம் பார்த்து பேசுறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு, ரொம்ப டயர்டா இருக்கு, வா தூங்கலாம்னு கூப்பிடுறா. சபரி, நீ போ, நான் இந்த பாட்டில முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிடுறான். லாவண்யா ஒரு பெருமூச்சோட உள்ள போயிடுறா. நள்ளிரவு நேரம், இருள் அப்படியே ஊற முழுங்குன மாதிரி இருக்கு. சுஜிக்கு தூக்கமே வரல. அவ உடம்பு அப்படியே கட்டில்ல கிடந்தாலும்
மனசு எங்கேயோ அலப்பாயுது. திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம். பேச்சா, முணுமுணுப்பா, இல்ல வேற ஏதாவதா? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. தூரத்துல யாரோ பேசுற மாதிரி கேக்குது. அவ இதயம் மின்னல் வேகத்துல துடிக்குது. யார் பேசுறாங்க? இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பயந்து போய் கண்ணை திறக்க முயற்சி பண்றா. ஆனா அவளால முடியல. உடம்பு மேல ஏதோ ஒரு பெரிய சுமைய ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல. கண்ணை திறக்க முடியல, கைய அசைக்க முடியல. மொத்த உடம்பும் அவள் கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. அந்த முணுமுணுப்பு சத்தம் இப்போ சுத்தி கேக்குது. புரியாத வார்த்தைகள், குழப்பமான ஒலிகள். இருள் அவளை அப்படியே இறுக்கி பிடிக்குது. சுஜி ஒரு அதீத பயத்துல உறைஞ்சு போறா. அதே நேரம் வெளிய சபரி அந்த நாற்காலியிலே தூங்கி போயிருந்தான். அவனுக்கு பக்கத்துல காலி பாட்டில்கள். திடீர்னு அவன் திடுக்கிட்டு முழிக்கிறான். ஆனா அவன் கண்ணை பார்த்தா பகீர்னு இருக்கு மக்களே. அவன் கண்ணுல கருவிழிகளே இல்ல, வெறும் வெள்ளையா இருக்கு. ஏதோ ஒரு சக்தி அவனை இயக்குற மாதிரி சபரி மெல்ல எழுந்து நிக்கிறான். ஒரு பொம்மை மாதிரி அவனோட அசைவுதே இருக்கு. அந்த இடத்துல ஒரு கனத்த பேய் குரல் ரீங்காரம் கேக்குது. சபரி அந்த நெருப்ப நோக்கி நடக்கிறான். அவன் நடையே ஒரு மாதிரி வித்தியாசமா மரண இசை மாதிரி கேக்குது. நெருப்பு பக்கத்துல போய் நின்னு கைய தீயில காட்டுறான். அப்போ அவன் முகத்துல ஒரு சிரிப்பு வருது பாருங்க. அது மனுஷன் சிரிப்பு இல்ல, ஒரு கொடூரமான வேட்டை மிருகம் தன் இரைய பார்த்தா எப்படி சிரிக்குமோ அப்படி ஒரு சிரிப்பு. அவன் முகத்துல இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் புடைக்க கண்ணுல ஒரு சிவப்பு வெளிச்சம் தெரியுது. நெருப்போட பொறி அவன் கையில படுது. ஆனா அவனுக்கு வலிக்கல. அந்த மிருகத்தனமான சிரிப்பு இன்னும் அதிகமாகுது. நள்ளிரவு. சுத்தி ஒரே நிசப்தம். அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு சபரியோட உடம்புல ஒரு கொடூரமான மின் அதிர்வு பரவுது. அனல் பறக்கிற நெருப்போட ஒரு சின்ன பொறி அவன் தோள்ல பட்ட உடனே பயத்துல ரத்தம் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு அவனுக்கு. எங்கிருந்தோ வந்த ஒரு மரண ஓலம் மாதிரியான காத்து அவன் முகத்துல ஓங்கி அறைய, ஒரு கனவுல இருந்து திடுக்கிட்டு எந்திரிக்கிற மாதிரி அவனுக்கு சுயநினைவு வருது. அப்பதான் கவனிக்கிறான், அவன் கைய அந்த நெருப்பு சுட்டுக்கிட்டு இருக்கு. பதறி போய் கைய எடுத்துட்டு பின்னாடி வர்றான். உள்ளங்கைய பாக்குறான். சதையெல்லாம் சுருண்டு லேசா கருகி போயிருக்கு. சபரிக்கு ஒண்ணுமே புரியல. வாட் நான்சென்ஸ் அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறான். நெத்தியில வேர்வை அப்படியே கொட்டுது. சபரி மட்டும் இல்ல, அங்க ரூமுக்குள்ள சுஜியும் திணறிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு வெறியில கண்ணை திறக்கிறா. உடம்பு முழுக்க குளிர்ந்த வேர்வை. யார் பேசுனது, எங்கிருந்து இந்த குரல் வருதுன்னு புரியாம ஜன்னல திறந்து பாக்குறா. ஆனா வெளியே ஒரே இருட்டு. பால்கனி கதவை திறந்து பார்த்தாலும் அதே காரிருள்தான். ஒருவேளை இதெல்லாம் கனவோன்னு அவளுக்கே ஒரு சந்தேகம். ஆனா மனசு கேக்கல. இங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் புரியுது இல்லையா? கீழே சபரி இன்னும் குழப்பத்துலதான் இருக்கான். நான் எப்படி இங்க வந்தேன்? சேர்ல தானே உட்கார்ந்து இருந்தேன். நானே ஏன் என் கைய நெருப்புல வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவ அப்புறம் அவனாவே ஒரு காரணம் தேடிக்கிறான். ஆஹா, ஒருவேளை நமக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்துருச்சோ, நானே ஒரு டாக்டர், எனக்கே இப்படி ஆகுதே அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா பாவம் சபரி, கருகிய அவனோட உள்ளங்கை ஒரு பெரிய இருண்ட மர்மத்தோட ஆரம்பம்னு அவனுக்கு தெரியல. விடியற்காலை. லாவண்யா வெளியே வர்றா. சபரி கையில கட்ட பார்த்ததும் பதறி போறா. என்ன சபரி இதுன்னு கேட்க, அவ ரொம்ப அசால்ட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நைட்டு கைய லேசா சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். லாவண்யாக்கு கோபம் வருது. வா, முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம்னு கூப்பிட, ஏய் நானே டாக்டர் தாண்டி அவன் மழுப்புறான். நீ சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் அவன் நக்கலா சொல்லியும் சபரி அத பெருசா எடுத்துக்கல. சரி, டிஃபனுக்கு என்ன பண்றதுன்னு பேச்சு வருது. அப்போ வாசல்ல ஒரு சத்தம். பார்த்தா ஒரு 20 வயசு பொண்ணு பாவாட தாவணியில கண்ணுல ஒரு தீப்பொறியோட நிக்கிறா. அவதான் வானதி, ஃபாதர் சொன்ன அந்த வேலைக்காரி பொண்ணு. வீட்டுக்குள்ள வந்த வானதி, இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேக்குறா. வீட்ல மளிகை சாமா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும், நீங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும், இப்போதைக்கு என் வீட்ல இருக்கிறத வச்சு சமைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. கிளம்புறதுக்கு முன்னாடி சபரி அவகிட்ட ரொம்ப சகஜமா பேசுறான். என் பேரு சபரி, இது என் பொண்டாட்டி லாவண்யா, உள்ள அவ தங்கச்சி சுஜி இருக்கா, அவளும் உன் வயசுதான், 2 பேரும் நல்லா செட் ஆவீங்கன்னு சொல்றான். ஆனா லாவண்யா டக்குன்னு, சுஜி வெளியாளுங்க கூட அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டா அன்னு கொஞ்சம் கட் பண்ணி பேசுறா. வானதி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான குரூரம் இருக்கு மக்களே. வெளியே வந்த வானதியோட மனசுல விஷம் மாதிரி ஒரு எண்ணம் ஓடுது. வீட்டுக்கு வந்தவள உட்கார சொல்லல, தண்ணி கூட குடுக்கல, வந்த உடனே வேலையை ஏவுற, அதுவும் உங்க வீட்டு பொண்ணு என் கூட பழக மாட்டான்னு அவ்வளவு திமிரா. சாதாரண வேலைக்காரின்னு என்ன கேவலமா பாக்குறியா லாவண்யா?
என்ன அவமானப்படுத்தின உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவ கண்ணுல ஒரு கொடிய மின்னல் விட்டது மக்களே. அந்த வீட்டின் அமைதி இனி அவளோட வருகையால சிதைக்கப்பட போகுது. அக்கா, லாவண்யா அக்கா, டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கள்ளச்சிரிப்போட வீட்டுக்குள்ள நுழையறா வானதி. சமையலறைய சரி பண்ணிக்கிட்டு இருந்த லாவண்யா, நல்ல வேளை வந்த, பசியில மயக்கமே வந்துடும் போல இருந்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர்றா. ஆனா வானதி மனசுல என்ன ஓடுது தெரியுமா? சமைச்சிட்டு வந்திருக்கேன்னு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, திங்கறதுக்கு மட்டும் ஓடி வர்றா பாருன்னு லாவண்யாவை பத்தி கேவலமா நினைச்சுக்கிறா. சாப்பிடும்போது ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. சபரி மட்டும் கடைக்கு போக வேண்டாம், கூடவே வானதியும் போனா என்னென்ன வேணும்னு பாத்து வாங்க வசதியா இருக்கும்னு லாவண்யா சொல்றா. சுஜிய தனியா விட்டுட்டு போக முடியாதுங்கிறது அவளோட கவலை. சபரியும் சரின்னு சொல்லிட்டு, வானதி நீ சாப்பிட்டுட்டியான்னு கேக்குறான். ஆனா லாவண்யா ஒரு வார்த்தை கூட வானதிய கேக்கல. வானதிக்குள்ள அந்த வன்மம் இன்னும் அதிகமாகுது. அப்போ சுஜி வர்றா. வானதி அவகிட்ட பேச்சு கொடுக்க பாக்குறா. ஆனா சுஜி ஒரு பதிலும் சொல்லாம முறைச்சிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. சபரிக்கு செம்ம காண்டு. உன் தங்கச்சிக்கு என்ன அவ்வளோ கொழுப்புன்னு கேக்குறான். பாவம் லாவண்யா தான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. சரி, காரை எடுக்க மெக்கானிக் ஷெட்டுக்கு சபரியும் வானதியும் போறாங்க. அங்கிருந்துதான் ஆரம்பிக்குது வானதியோட அந்த வேலை. சபரி கிட்ட ரொம்ப பவ்யமா மயக்கிற குரல்ல பேசுறா. பாதர் தான் என்ன பாத்துக்கிறாரு சார், எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்றா. அப்படியே பேச்ச மெதுவா லாவண்யா பக்கம் திருப்புறா. சார், தப்பா நினைக்காதீங்க, உங்க வைஃப் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. தங்கச்சிய கூட என்கிட்ட பேச விடல. நான் ஒரு வேலைக்காரியமா அவங்களுக்கு அவ்ளோ திமிரா அப்படின்னு சபரியோட மனச மெதுவா மாத்த பாக்குறா. சபரி எவ்வளவோ எடுத்து சொல்றான். ஆனா வானதி விடுறதா இல்ல. உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியறேனா சார் அப்படின்னு கேட்டு சபரியோட கைய பிடிக்கிறா. அந்த ஸ்பரிசம் சபரியோட உடம்புல ஒரு மின்னலை ஏத்துது. என் கண்ணு, மூக்கு, கழுத்து, இடுப்பு எல்லாம் அழகா இருக்கான்னு கேக்கும்போது சபரிக்குள்ள ஒரு படுமாற்றம். நேரமாச்சுவா போலாம்னு வேகமா கார்ல ஏறுறான். மளிகை சாமான் வாங்கிட்டு கிளம்பும்போது பயங்கரமான மழை. இடி, மின்னல், வானமே இருட்டி போகுது. வானதி மழையில நனைஞ்சு ஆடை உடலோட ஒட்டி போய் வர்றா. கார்ல அவ உட்கார்ந்த விதம், அவளோட பார்வை எல்லாமே ஏதோ ஒரு விபரீதத்தை நோக்கி போகுது. சபரி திக்கி திணறி, வானதி ட்ரெஸ்ஸ சரி பண்ணிக்கோன்னு சொல்றான். ஆனா அவளோ, அழகா இருந்தா பாக்க வேண்டியதுதானே அப்படின்னு ரொம்ப தைரியமா பேசுறா. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் மீறி வானதி சபரியோட மடிமேல வந்து உட்கார்றா. என்ன நீங்க பார்த்த பார்வை எனக்கு புரியும் சபரி, என் ஆசைகளை தீத்து வைங்க அப்படின்னு அவனோட உதட்டோட உதடு பொருத்தி முத்தமிட சபரியால அதுக்கு மேல தன்னை தடுத்துக்க முடியல. வெளிய மழை வெளுத்து வாங்குது. ஆனா காரினுள்ளே லாவண்யாவுக்கும் சுஜிக்கும் தெரியாத ஒரு கொடூரமான இருண்ட அத்தியாயம் ஆரம்பமாகிடுச்சு. மதிய நேரம். லாவண்யா படுக்கையறையில துணிகளை அடுக்கிட்டு இருக்கா. அப்போ வாசல்ல ஒரு பெண் குரல் கேக்குது. வீட்ல யாராவது இருக்கீங்களா? வெளியே வந்து பார்த்தா அகிலான்னு ஒரு நடுத்தர வயது பெண்மணி கையில ஒரு பாத்திரத்தோட ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் இனிப்பு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் இப்போ ஏன் இவ்ளோ வெறிச்சோடி போயிருக்குன்னு அகிலா ஏக்கத்தோட பேசுறாங்க. ஆனா லாவண்யா சமையலறைக்குள்ள போன அடுத்த நிமிஷம் அந்த அகிலாவோட முகமே மாறிடுச்சு மக்களே. அவங்களோட பார்வை அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி வருது. எதையோ தேடுற மாதிரி ரொம்ப கூர்மையா ஒவ்வொரு மூலையையும் நோட்டம் விடுறாங்க. லாவண்யா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறா. அப்போ அகிலா கேக்குறாங்க, இந்த வீட்டை யார்கிட்ட வாங்குனீங்க? லாவண்யாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது. அப்போதான் அகிலா அந்த பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. ஒரு காலத்துல இது என்னோட வீடா இருந்துச்சு. என் முதல் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்தது. ஆனா என் 2வது புருஷன் என்னை ஏமாத்தி அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். அவன்கிட்ட இருந்துதான் நீங்க வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. லாவண்யாவுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய அதிர்ச்சியா அகிலா குடுக்கறாங்க. நீ மசக்கையா இருக்க லாவண்யா, நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. லாவண்யா இல்லையேன்னு மறுத்தாலும் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, போய் டாக்டரை பாருன்னு சொல்லிட்டு அந்த இனிப்பு பாத்திரத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரம் வெறியில கார் வந்து நிக்குது. கார்ல சபரியும் வானதியும் இருக்காங்க. இப்போதான் ஒரு தப்பான உறவுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. சபரி முகம் முழுக்க பயம். லாவண்யாவுக்கு இது தெரியக்கூடாது, கவனமாயிருன்னு சொல்றான். ஆனா வானதி ரொம்ப அசால்ட்டா, அவளுக்கு தெரிஞ்சா நம்ம உறவு முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும்னு கொஞ்சிரா. சபரி இப்போ அப்படியே மாறிடுறான். வாங்கின பொருளை எல்லாம் நீயே எடுத்துட்டு போ, நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே இன்னும் மிரட்டுற மாதிரி பேசிட்டு காரை நிறுத்த போயிடுறான். வானதிக்கு சம காண்டு. என்ன இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தவன் இப்போ வேலைக்காரின்னு சொல்றானே கோவத்தோட வீட்டுக்குள்ள வரா. ஆனா வீட்டுக்குள்ள லாவண்யா வானதி தூக்கிட்டு வர பைய வாங்கி வச்சு ரொம்ப களைச்சு போயிருப்ப, ரெஸ்ட் எடுன்னு அக்கறையா பேசுறா. வானதிக்கு ஒண்ணுமே புரியல.
சபரி கெட்டவனா, லாவண்யா நல்லவளா, இல்ல 2 பேருமே நடிக்கிறாங்களா? சபரி உள்ள வந்ததும் லாவண்யா அந்த அகிலா வந்த விஷயத்த சொல்றா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சபரி அப்படின்னு சொன்னதும் சபரிக்கு அவ்வளவு சந்தோஷம். நாம இதுக்காக தானே இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், இரு இப்பவே போய் கிட் வாங்கிட்டு வரேன்னு ஓடுறான். சமையலறையில ஒளிஞ்சு நின்னு இத கேட்ட வானதிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன, சபரிய மயக்கி லாவண்யாவ துரத்திட்டு இந்த வீட்டுக்கு மகாராணியா வாழலான்னு பார்த்தா இப்ப குழந்தை வர போகுதுன்னு சொல்றாளே, என் திட்டம் என்ன ஆகுறது அப்படின்னு வன்மத்தோட யோசிக்கிறா. வானதியோட அந்த வஞ்சகம் இப்போ எந்த எல்லைக்கு போக போகுது? அந்த குழந்தை உண்மையிலேயே பிறக்குமா, இல்ல வானதி அதை தடுப்பாளா? இரவு 10:30 மணி. சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா 17 வயசு சுஜிக்கு மட்டும் தூக்கம் வரல. கடந்த சில நாட்களா அவ கேட்ட மர்மமான குரல்கள் அவள தூங்க விடாம பண்ணுது. அப்போ திரும்பவும் அதே குரல்கள். இந்த நடுராத்திரியில யார் பேசுறாங்க அப்படின்னு ஜன்னல் வழியா பாக்குறா. தூரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல மட்டும் வெளிச்சம் எரியுது. பயத்தை விட ஆர்வம் அதிகமாகி அந்த பில்டிங்க நேர்ல போய் பாக்கணும்னு கிளம்புறா. ஆனா அவ வாசல் கதவை திறக்க போறப்போ சமையலறையில இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அங்க என்ன நடக்குது தெரியுமா? லாவண்யாவுக்கு தூக்கமே வரல. தான் கர்ப்பமா இருக்கிற செய்தி உண்மையா இருந்தா சபரி எவ்ளோ சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டே படுக்கையில திரும்புறா. பார்த்தா பக்கத்துல சபரிய காணோம். திரும்பவும் குடிக்க போயிட்டாரோன்னு தேடி வர்றா. சமையலறைக்குள்ள போன லாவண்யா அப்படியே உறைஞ்சு நிக்கிறா. ஒரே கருகின வாட. சபரி அங்க பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறான். அவனோட கைய ஸ்டவ் மேல வச்சு எரிச்சிட்டு இருக்கான். முகம் முழுக்க வேதனை. ஆனா பார்வை எங்கேயோ வெறிச்சு போயிருக்கு. லாவண்யா அலறிக்கிட்டே கைய பிடிச்சு இழுக்கிறா. அவளோட கையும் சுடுது. சபரி, என்ன பண்றீங்கன்னு கத்துன பிறகுதான் அவனுக்கு சுயநினைவே வருது. ஏன் எப்படி இங்க வந்த, என் கை ஏன் இப்படி இருக்குன்னு அவன்கிட்டயே குழப்பம். லாவண்யாவுக்கு அழுகையே வந்துருச்சு. இது அப்படியே வாசல்ல நின்னு சுஜி பாக்குறா. சபரி மெதுவா சொல்றான், லாவண்யா, நான் தூக்கத்துல நடக்கிறேன்னு நினைக்கிறேன். நேத்தும் இப்படிதான் ஆச்சு. ஆனா சுஜி சும்மா இருப்பாளா? உள்ளுக்குள்ள ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்தா இப்படி நடக்கும்னு நீங்க தானே மாமா உங்க புக்ல எழுதியிருக்கீங்கன்னு நக்கலா சொல்றா. லாவண்யாவுக்கு செம்ம கோபம். சபரிய கூட்டிட்டு ரூம்க்கு போயிடுறா. சுஜி அந்த பழைய பில்டிங்க மறுபடியும் பாக்குறா. ஆனா என்ன அதிசயம், இப்போ அங்க வெளிச்சமும் இல்ல, குரல்களும் இல்ல. எல்லாமே மாயமா மறைஞ்சிடுச்சு. மறுநாள் காலை லாவண்யா குளிக்க போனப்போ வானதி வீட்டுக்கு வர்றா. சபரி கையில கட்டோட இருக்கிறத பார்த்து பதறா. ஆனா சபரி, லாவண்யா இருக்கா, விளங்கி நில்லு, நீ எச்சரிக்கிறான். வானதி சிரிக்கிறா. பொண்டாட்டி வந்துடுவாளோன்ற பயத்துல முத்தம் கொடுக்கறதுலதான் த்ரில்லே இருக்குன்னு சொல்லிட்டு சபரி மடியில உட்கார்ந்து அவனுக்கு முத்தம் கொடுக்கறா. சபரியும் தன்னை மறந்து அவளுக்கு முத்தம் கொடுக்கறான். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், நான்சென்ஸ் கத்திக்கிட்டே அங்க நிக்கிறா சுஜி. 2 பேரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. சபரியும் வானதியும் அந்த ரூமுக்குள்ள முத்தமிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து நான்சென்ஸ் அப்படின்னு ஒரு அதட்டல் குரல். சுஜிதான். கையும் களவுமா பிடிபட்ட சபரி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். சுஜி விடல. பொறுக்கி நாயே, திரும்பவும் என் அக்காவுக்கு துரோகம் பண்றியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு ஆக்ரோஷமா கத்துறா. வானதிய மிரட்டி அங்கிருந்து துரத்திடுறா. சபரி மிரட்டி பாக்குறான், வாய மூடு, இல்லனா நீயும் உன் அக்காவும் நடுத்தரவுல பிச்சைதான் எடுக்கணும்னு சீருறான். ஆனா சுஜி அசரல. லாவண்யா வரட்டும், எல்லாத்தையும் சொல்லி உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன்னு சவால் விடுறா. ஆனா விதி வேற மாதிரி விளையாடுது மக்களே. சரியா அந்த நேரத்துல லாவண்யா உள்ள வரா. ஆனா அழுதுகிட்டே இல்ல, ஆனந்த கண்ணீரோட. சபரி, நீ அப்பாவாக போற அப்படின்னு அந்த பிரெக்னன்சி கிட்ட காட்டுறா. சபரிக்கு இப்போ ஏகப்பட்ட தைரியம் வந்துடுச்சு. ஒரு நக்கலான பார்வையோட சுஜிய பாக்குறான். இப்போ சொல்லு பாப்போம்னு அவன் கண்ணுல ஒரு வெற்றி புன்னகை. பாவம் சுஜி, சொல்ல வந்த உண்மைய சொல்ல முடியாம தவிக்கிறா. லாவண்யா சந்தோஷத்துல துள்ளுறா. ஆனா சுஜியால பொறுக்க முடியல. வானதிக்கும் உன் புருஷனுக்கும் கள்ள தொடர்பு இருக்காக்கா அப்படின்னு பட்டன்னு போட்டு உடைச்சிடுறா. அடுத்த நிமிஷம் பலார். லாவண்யா ஓங்கி சுஜி கண்ணத்துல அரைஞ்சிடுறா. என் சந்தோஷத்தை கெடுக்கவே பிறந்திருக்கியா நீ? சபரிய பத்தி எனக்கு தெரியும், அவர் மேல எனக்கு சந்தேகமே இல்லன்னு கத்துறா. சபரியும் அப்படியே லாவண்யாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அவ ஏதோ தெரியாம பேசுறா, நீ உன் உடம்ப பாத்துக்கோன்னு நயவஞ்சகமா பேசுறான். தான் செஞ்ச நல்லதும் அவமானமா மாறினத நினைச்சு சுஜி அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறா. சுஜிக்கு வாழவே பிடிக்கல. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா அலைஞ்சிட்டு இருக்கா. கூட பிறந்த அக்காவே நம்பலியே, இனி எதுக்கு உயிர் வாழணும்னு நினைச்சு தன் இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து மணிக்கட்டுல வைக்கிறா. அப்போ ஒரு கை அவளை தடுக்குது. நிமிர்ந்து பார்த்தா அவ வயசுல ஒரு அழகான பையன். என்னம்மா பண்ற, இதெல்லாம் தப்புன்னு அவன் கையை பிடிச்சு தடுக்கிறான். அவனை பார்த்ததும் சுஜிக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வு. அந்த மரண எண்ணம் அப்படியே மறையுது.